சார் அப்படியே அந்த தர்பூசணி இழுத்து போட்டு 2 பொழந்து விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி ப்ரோமோ பார்க்கையில். ஸோ எல்லாருமே வந்து ஒப்ஜெக்டிவில் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரோமோ ஒன்று வெளியிட்டிருப்பாங்க. ஸோ ப்ரோமோ எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, பிக் பாஸில் வந்து அந்த ப்ரோமோ பார்த்துட்டு எல்லோரும் நினச்சிருப்பாங்க, ஐயோ இப்படி சண்டை நடக்குது அப்படி சண்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. காலையில் என்னென்னா வந்து காலையில் லைவில் பார்த்தீங்கன்னா கமுருதி இதுவும் பிரவீனனும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தரை மட்டுமே வந்து கார்னர் பண்ணி பேசுகிறாங்க மச்சான், ஒருத்தரை மட்டுமே வந்து கார்னர் பண்ணி பேசுகிறாங்க, ஒருத்தரை மட்டுமே கார்னர் பண்ணி அடிக்கிறாங்க மச்சான், இது என்ன தெரில மச்சான், இது எந்த ஒரு நியாயம் தெரில மச்சான்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கமருதீனும் பிரவீனும் ஒயில்ட் கார்டு என்ட்ரியில் வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ எல்லாருமே ஒயில்ட் கார்டில் வந்த அந்த 4 பேரையுமே பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. மச்சான் அவங்களெல்லாம் நீ காதில் போட்டு ஏற்றுக்காத, ஸோ இவங்கெல்லாம் வந்து விட்டு தள்ளு அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஜாலியாகவே போய்கிட்டு இருக்கும். பிக் பாஸ் வந்து இதில் என்ன நடந்துச்சுன்னா, இதுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னா, பிக் பாஸ் வந்து ஒவ்வொருத்தங்களையா வந்து வியானாவாக இருக்கட்டும், அரோராவாக இருக்கட்டும், திவாகராக இருக்கட்டும், யுப்சேவாக இருக்கட்டும், ரம்யாவாக இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், மொத்தம் 5-6 பேருக்கு என்ன சொல்லுவாருன்னா, பிக் பாஸ் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் உங்கள் மைக்கை சரியாக மாட்டிட்டு பேசுங்க, நீங்கள் மைக்கு போட்டுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு 6 பேருக்குமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதில் பார்வதிக்கு கடைசியாக பார்வதி உங்கள் மைக்கை சரியாக மாட்டிட்டு பேசுங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து திவ்யா வந்து பக்கத்தில் ஒரு பெட்டில் இருப்பாங்க. ஸோ பெட்டில் இருந்துக்கிட்டு பார்வதி உங்களால் ஒரு மைக்கை கூட சரியாக மாட்டி உங்களால் பேச தெரியாதா, தயவு செஞ்சு மைக்கை மாட்டுங்கன்னா அவள் தூரமாக இருக்கனால கொஞ்சம் சத்தமாக சொல்லுவாங்க. அதை பார்வதி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட நீங்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாதீங்க, அது எனக்கு தெரியும், சும்மா எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதியே, பிக் பாஸ் சொன்னார்னா நாங்கள் பார்த்துக்குறோம், மைக்கு மாட்டுங்கிறது அது எங்களோட விருப்பம், எப்படி மாட்டிக்கணும் எங்களுக்கு நல்லாவே தெரியும், சும்மா எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்காது அப்படிம்பாங்க. அதுக்கு அவங்க வந்து திவ்யா வந்து சொல்லுவாங்க, நான் வந்து வாய்ஸ் அவுட் கொடுக்கல, சத்தமாக பேசலை, இங்கேருந்து உங்களை ஒரு தூரமாக இருக்குது, ஸோ உங்களுக்கு காதில் விழுகாதுன்ட்டு தான் நான் வந்து மைக்க மாட்டுங்க சொல்லிட்டு சொன்னேன். ஸோ நான் வீட்டு தலை அப்படிங்கிறனால நான் அந்த இதுக்கு நான் சொல்லலாம், பிக் பாஸே வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் வீட்டு தலை எதனால நீங்களே பேசி பார்த்துக்குங்க, இது தப்பாக இருந்தால் நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் சொல்ல போச்சு அப்படின்னாங்க. அதுக்கு பார்வதி வந்து இல்லை, அதனால வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கலாமா, எல்லாருக்கும் தான் மைக்க மாட்டுங்க சொல்லி பிக் பாஸ் சொன்னார், நீங்கள் எல்லாருக்கும் சொல்லலை, அது என்ன என்கிட்ட மட்டும் தனிப்பட்ட முறையில் சொல்கிறீங்களா, என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லுவாங்க. சரி அவங்க வந்து எப்படி சொல்கிறது, திவ்யா வந்து சரி ஓகே விடுங்க அது உங்கள் விருப்பம் அப்படிப்பாங்க. அப்புறம் திவாகிட்ட போயிட்டு திவாகிட்ட எப்படி சொல்லுவாங்க, திவாகிட்ட போயிட்டு பார்வதி பக்கத்தில் திவாகர் இருப்பார், தர்பீஸ்கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, பார்வதி என்ன சென்னோன்னு தெரியல, சும்மா இல்லை எதுக்கு எடுத்தாலும் போயிட்டு மைக்க மாட்டுங்க அதான் மாட்டுங்க, சும்மா நொய்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பிக் பாஸ் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து 2 பேருக்குமே ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கமருதீனுக்கும் பிரவீனுக்கும். ஸோ கமருதீன் நீங்கள் 2 பேர் பண்ணுற ஆக்டிங், ஸோ 2 பேரும் சண்டை போடுற மாதிரி ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமருதீனும் பிரவீனும் பயங்கரமாக அடிச்சுக்கிற மாதிரி பயங்கரமாக சண்டை நடக்கும். அதில் வந்து எல்லாருமே தடுக்க வருவாங்க. அதில் வந்து நம்ம ஹஸ்பண்ட் ப்ளஸ் ஒய்ஃப் அவங்க 2 பேர் அப்போவே நினச்சேன், என்னடா அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து பிக் பாஸ் ஷோக்கில் வந்து விஜய் சேதுபதி சொன்னாங்க, நாங்கள் வந்து பிக் பாஸ் ஷோக்கில் போனாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்க்க மாட்டோம், ஸோ நாங்கள் 2 பேர் கேமை தனித்தனியாக தான் ப்ளே பண்ண முடியும். என்ன தான் நம்ம வாய் வழியே சொன்னாலும் ஒரு ஹஸ்பண்டை வந்து அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு சண்டை நடக்குது, ஹஸ்பண்டை வந்து ஒருத்தவங்க வந்து திட்டுறாங்க, ஸோ வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னா எந்த ஒய்ஃபாக இருந்தாலும் அந்த இடத்துல உடைய தான் செய்வாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவள் தடுக்க வருவாள், டே என்னடா ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நெஞ்சை வச்சு தள்ளி தடுக்க வரும்போது அப்போ வந்து சேட்டன் சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக எமோஷன் ஆகி பயங்கரமாக அழுகுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன தெரியுதுன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தனித்தனியாக நீங்கள் விளையாட நினச்சாலும் ஸோ உங்களால் அது முடியாதுங்கிறது ஸோ உடஞ்சிருச்சு. ஸோ பிக் பாஸ் டாஸ்க்கு கொடுப்பாங்க, கமருதீனும் பிரவீனும் அழகாக அந்த டாஸ்க்கை முடிச்சு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே வந்து லைவில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் லைவு. ஸோ இதில் வந்து பார்வதி வந்து இன்னுமே அடங்கலை. ஸோ புறணி பேசுகிறதா இருக்கட்டும், தப்பாக பேசுகிறதா இருக்கட்டும், முக்கியமாக திவ்யா மேலே என்ன வஞ்சன்ஸ்ன்னு தெரில, சரி பயங்கரமாக வந்து திவ்யா வந்து கார்னர் பண்ணி எல்லாருக்கிட்டையும் ஸோ தப்பாக எல்லாட்டில் தர்பீஸை தான் வந்து எப்படி சொல்கிறது, தர்பீஸை தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல. இந்த டாஸ்க் இல்லாமல் நிஜமாக வச்சு தர்பீஸை வச்சு 2 பொழந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இந்த சொல்லுவாங்க இல்லை எப்படி சொல்கிறது, நீ அதாவது எப்படி சொல்கிறது, உங்ககிட்ட வந்து பார்வதி மாட்டிக்கலடா, பார்வதிக்கிட்ட தான்டா நீங்கள் மாட்டிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி ஒயில்ட் கார்டு என்ட்ரி வந்த அன்னைக்கு சண்டை எபிசோடில் பயங்கரமாக வந்து பொழந்து கட்டினானுங்க. இப்போ போக பார்வதி வச்சு செய் தரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒயில்ட் கார்டு என்ட்ரி திவ்யாவாக இருக்கட்டும் யாருக்கும் பேச்சு வரல மக்களே. ஸோ இதுதான் லைவில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் என்னங்கிறத நான் உங்களோட வந்து பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் மக்களே.